ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெசிப்பியில் நம்ம சாமையில் முறுக்கு பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதுக்கு நம்ம சாமை ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நம்ம வெறும் சட்டியில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் அதை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் உளுந்து எடுத்து அதையும் வறுத்துக்கிறோம். இதுக்கு ரொம்ப செவக்க வேண்டாம், உளுந்து லைட்டாக வறுத்தா போதும். வாசனை வரளவு வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஆற வச்சுட்டு ரைஸை நல்லா பவுட்ரு பண்ணி, நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி உளுந்து இருக்கு இல்லைங்களா, அந்த வறுத்ததையும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தா அரிசி மாவு கூட உளுந்து மாவையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்னென்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போடுறோம். அப்புறம் 1/2 ஸ்பூன் ஓமம். அப்புறம் எள்ளு 1/2 ஸ்பூன் போட போகிறோம். வெள்ளை எள்ளு 1/2 ஸ்பூனு போட்டுட்டு, மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போடுறோம். உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் அது கூட போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ இது கூட என்ன பண்ணுறோன்னா, வெண்ணெய் ஒரு 1/2 ஸ்டிக்கு வெண்ணெய் ஆட் பண்ணுறேன். வெண்ணெய் இல்லாட்டி நீங்கள் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆயில் கூட விட்டு நல்லா பிசைஞ்சு, கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்ன சொல்லக்கூடாது, கெட்டியமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படி கையில் பிடிச்சோன்னா நல்லா பிடிக்கிற அளவுக்கு, நல்லா உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு வரணும். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஈரத்துணி போட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு லோ டு மீடியம் ஹீட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு புழிஞ்சு எடுக்க வேண்டியதான். இப்போ இது நமக்கு நம்ம முள்ளு முறுக்குன்னு சொல்லுவோம்ல, சின்ன சின்னதாக அப்படியும் போடலாம். உங்களுக்கு இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா நார்மல் முறுக்கு சுற்றியும் அதில் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லதும் கூட. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.